ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ரொம்பவே அழகான ஒரு பேக் வந்து தைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான திங்ஸ்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க ஓல்டான கிளாத் வச்சு தான் வந்து நம்ம இந்த பேக்கை ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ பேக் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பேக் தைக்கிறதுக்காக நான் வந்து ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பேக்கை தான் நம்ம வந்து லைனிங் பீஸாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க சைஸ் என்ன சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 14x14 சென்டிமீட்டர். உங்களுக்கு பேக் எந்த சைஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்கிட்ட இருக்க ஓல்டான கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். திக் ஃபேப்ரிக் ஆர் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம லைனிங் வைக்கிறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு என்ன கிளாத் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக இருக்க கிளாத், ஈவன் சாரீ கூட வந்து நீங்கள் வேஸ்ட்டாக இருக்க சாரீ கூட இந்த பேக் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக இருக்க நைட்டி ஆர் எனி அதர் அதை வந்து நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வேஸ்ட்டாக இருக்க என்னோடய அம்ப்ரெல்லா கட் சுடி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் 2 பீஸ் கட் பண்ணியாச்சு அதே சைஸ்க்கு. பேக்கோட புடிக்காக நான் இதில் இருக்க பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக்கை நல்லா திக்காக கட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் 2 or 3 டைம்ஸ் வந்து சேம் சைஸில் கட் பண்ணி அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிங்க அப்படின்னா திக்காக வந்துடும். ஸோ இதை வந்து நான் 2 புடி வைக்க போகிறேன்றதுனால 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் லைனிங் பீஸ் வந்து நான் இதுலேருந்தே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து மிஷினில் வந்து தைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து கையிலையும் தைச்சிக்கலாம், பட் அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து மிஷின் இருந்ததுன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸி. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸையும் இந்த மேலே வச்சுருக்க நம்ம துணி பீஸையும் வந்து சேர்த்து ஒரு ஃபுல்லாக தைச்சிக்கலாம். ஃபோர் சைடுமே வந்து தைச்சிக்கோங்க. இந்த அம்ப்ரெல்லா சுடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரஷ் மாடல் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து க்ளீனாக ப்ளைன் கிளாத்தையும் எடுத்துக்கலாம், பட் இது வந்து பேக்குக்கு ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த க்ரஷ் மாடலே நான் அப்படியே விட்டு அயர்ன் பண்ணாமல். ஸோ நீங்கள் அப்படியே விடலாம், இல்லை நீங்கள் நல்லா ப்ளைன் கிளாத்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ ராங் சைடு திருப்பிக்கோங்க. 2 பீஸோட ராங் சைடையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான். ஓகே, எப்படின்னா மேலே இருக்க டாப் சைடை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க 3 சைடுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1 இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்போ மடித்து தைக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து தனியாக பார்டர் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதையே மடித்து தைச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக மடித்து தைச்சதுக்கப்புறமா
இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாஸ் வந்து நான் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து புடி தைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லைனிங் பீஸோடு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பார்டர் இல்லை ட்ரெஸ்ஸில் அப்படின்னா, நீங்கள் எடுத்துருக்க கிளாத்தில் வந்து பார்டர் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக்கை ஒரு 3 or 4 times நல்லா ஃபோல்ட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிப்பாக வந்துடும். நீங்கள் இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க ரைஸ் பேக்கோட கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்காக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து தைக்க தெரிஞ்சுது அப்படின்னா இந்த பேக் இன்னுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து 2 சைடும் நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ எங்கே வேணாலும் இந்த பேக்கை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த சூஸ் பண்ணுற கிளாத் தான் மெயின், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் லுக்காக இருக்க கிளாத் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்காக தனியாக செலவு பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 புடியுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ திருப்பிட்டேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்கு வந்து திருப்பினீங்க அப்படின்னா இந்த லுக் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம புடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதை 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடோட இன்ச் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த இன்ச் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அந்த புடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புடியை வந்து நீங்கள் உள் சைட் பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து அதே மாதிரி உள்ளே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க அந்த புடியை ரெண்டுத்தையும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதில் உள்ளே வந்து 2 கிராஸ் பண்ணுற மாதிரி இதுதான் வந்து இந்த ஸ்டிச். ஸோ அந்த புடி வந்து அப்படி தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி நான் 4 சைடுமே தச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாத் வந்து தெரிஞ்சுது இல்லையா. ஸோ அதில் வந்து நான் டபுள் சைட் க்ளூ கன் போட்டு நான் இருந்த ஃபேப்ரிக்கை வந்து அதில் ஒட்டியாச்சு. ஸோ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட க்யூட்டான ஒரு ஹேண்ட்பேக், குட்டி ஹேண்ட்பேக். ஸோ அதில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.